Lingam Vasthu அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல்ல நம்ம பல பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு வந்து 22 அடி 28 உள்ள வடக்கு பார்த்த வந்து ஒரு அருமையான வரைபடம்ங்க. இந்த பிளான்ல வந்து 22 அடியும் 28 அடியும் வெளி அளவு வந்து அருமையான வாஸ்து அளவுகள், உள்ள அளவுகளும் அதே மாதிரி வாஸ்து உள்ள அளவுகள். இதுல வந்து ஃபர்ஸ்டா பார்க்க வேண்டியது 5G. 5Gங்கிறது ஈசான மூலையில், திஸ் இஸ் ஏ நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட் வாயு மூலை, சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஸோ இந்த 4 மூலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் என்னென்ன மூலைகளில் என்னென்ன இருக்கணும். ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, தென் சம்பு, வாயு மூலையில் செப்டிக் டேங்க். ஸோ திஸ் இஸ் 1 2 3 4 அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் water tank to provide in the southwest corner. Water tank 5. This is a 5 golden rule will be followed. இப்போ 4Cங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 4Cங்கிறது என்ன சார் அப்படின்னாக்கா, பில்டிங் இன்சைடு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வால் நம்ம ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணிடுவோம். ஸோ எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டார்ட் இன் தி சவுத் வெஸ்ட் கார்னர். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் த வால். முக்கால் அடி கட்டணும். ஸோ 5ஆம் தேதி 14ஆம் தேதி 23ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வடக்கு திசை மனை வீடு யோகத்தை கொடுக்கும். அண்ட் தென் அவங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ஆர்கிடெக்டு, இன்ஜினியர்ஸு, ஒரு பெரிய கான்ட்ராக்டரு. ஏன்னாக்கா கொஞ்சம் வந்து 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு புதனுடைய ஆதிக்கம், டாமினேஷன் அதிகமாக இருக்கும். எதையுமே நுணுக்கமாக கவனித்து பார்ப்பாங்க. ஈவன் இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரங்களுக்கும் இந்த வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வீடு வந்து வாஸ்துப்படி இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து வீடு வாஸ்துப்படி சரியாக இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த 3 ராசிக்காரங்களுக்கு வடக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இப்போ பில்டிங் நம்ம வந்து நல்லா ஹேட்ச் பண்ணணும்னு பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம 5G பார்த்துட்டோம். 4C நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி விண்டோஸ் திஸ் ஆர் ஆல் விண்டோஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக, ஹேட்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியுங்கிறதுக்காக போடுறேன். ஸோ விண்டோஸ் அண்டு திஸ் இஸ் ஏ விண்டோ. ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ 9.25 அடி அளவு வைக்கலாமா சார்? 9.25ங்கிறது 10 அடி கணக்கு வந்துருங்க, நல்லா வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ரொவைட் ஏ கிரில் டோர் அண்டு ஹியர் ஏ மெயின் டோர். ஸோ ஸ்டெப்ஸ் டு பி ஸ்டார்ட் இன் தி, இப்படி ஏறி நம்ம இப்படி வந்துடும். திஸ் இஸ் அப்பு. சார் 9.25க்கு 6க்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக திரும்பிடலாமா சார்? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சம்பு உள்ளுக்குள்ளேயே நம்ம கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இதிலேயே நம்ம மழைநீர் சேகரிப்பும் கொடுக்க முடியும். இடம் இல்லாதவங்க இருக்கிற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம அமைக்க முடியும். திஸ் இஸ் ஏ விண்டோ. ஸோ 4x4 விண்டோ சைஸ். தென் திஸ் இஸ் ஏ W2. அக்னி மூலையிலே கிச்சன் வந்துடுது பாருங்கள். So here to provide a oven. Okay, and this is also a W2, 3x2.5. Okay, and this is a W. This is W, ventilator W. W are all 3x4. Here also a 3x4 one window. Okay, here to provide a one of the door, and here to provide a door. Then this is a southwest corner of the house to provide a cot. 10x11.5 is a master bedroom in the southwest corner and a northwest corner to provide a bedroom in the 10x10 and a toilet south நம்ம பார்த்து இருக்கிற மாதிரியான ஒரு மங்கு நம்ம அமைக்கணுங்க. ஓகே, அண்ட் D1. ஸோ 6.25க்கு 4.5. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு வந்து பூஜை அறை, பூஜை கப்போர்டு டு ப்ரொவைட் ஹியர். ஸோ பூஜா ஹால் சவுத் வெஸ்ட் கார்னர். திஸ் இஸ் ஏ ஆர்ச் ஓப்பன். 9.25க்கு 8 இஸ் ஏ கிச்சன். ஸோ ஆல் சைசஸ் டு பி இன் வாஸ்து. தென் இப்போ நம்ம வந்து வெளியளவும் உள்ளளவும் வாஸ்துப்படி இருக்குங்க. திஸ் இஸ் ஏ பீரோ. ஓகே, கார்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திஸ் இஸ் ஏ பில்லர்ஸ். ஸோ ஹியர் டு ப்ரொவைட் ஏ pillars
and to provide a pillar here. Okay, 1 2 3 4 5 6 7 8 9 pillar to provide in this buildings, 9 inch by 9 inch size and 12 mm 4 number, 6 mm 6 inch center to center pillars. The mat is 10 mm both ways. Okay, எல்லாமே நான் கிட்டத்தட்ட ஈஸியாக நான் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டேன். இப்போ வந்து வடக்கு திசைக்கு கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்கு 7 அசந்த கண்ட சனி எதுவும் நடக்கலை. வடக்கு திசைக்கு உண்டானவர் புதன், புதனுக்கு உண்டானது பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வந்து ஏதோ நம்ம தடைகள் ஏற்பட்டால் போயிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து வடக்க பார்த்ததுக்கு வந்து 22க்கு 28 உள்ள ஒரு அருமையான வரைபடம் இது. இந்த பிளான் வந்து அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஃபிட் ஆச்சுன்னா இப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். நல்ல வரைபடம். வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல வரைபடத்துடன் சந்திக்கிறேன். வணக்கம்.